ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் நம்ம ப்ரோச்சஸ் ஒர்க்கில் ஒரு பொக்கே ஸ்டைல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது ஸ்மால் சைஸு டியூப் பீடு. ஸோ கட் பீடுங்கிறது இதை விட சின்ன சைஸு. ஓகேங்களா? ஸோ இது நார்மல் சைஸ் டியூப் பீடு. இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம 4 டியூப் போர்டு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே அடுத்தது ஒரு 5 அல்லது 6 டியூப் பீடு நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைனாக போட்டுட்டோம். அடுத்தது கொஞ்சம் கிராஸாக போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கிராஸாக கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கு கீழே நம்ம லைனாக போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு கீழவும் நம்ம டியூப் பீடு போடுவோம். ஓகேவா? இதை ஃபுல்லாக போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேலேயும் போட்டுட்டோம். அதுக்கு கீழே நம்ம ஒரு 4 டியூப் பீடு வச்சு போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நடுவில் நமக்கு ஸ்பேஸ் தெரியுது இல்லையா? அந்த ஸ்பேஸில் நான் ஒயிட் கலர் பேர்ல் பீடு வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய க்ரியேட்டிவ் என்ன, நம்ம எப்படி இதை மாற்றி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆரி கிளாஸ் ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். ஸோ ஆரி கிளாஸுக்கு நம்ம சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த லைன் நான் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுது இல்லையா? ஸோ அதுலேயும் நான் ஒயிட் கலர் பீடு வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம போட்டிருக்க அந்த ஸ்பேஸ் தெரியாத அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு மேலே எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சீக்வன்ஸு மேலே ஒரு ரெட் கலர் பீடு அது ஸ்மால் பீடு தான், அதாவது சுகர் பீடு அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி கொடுத்து எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸு அது மேலே ரெட் கலரில் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டாவது லைன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தா கீழே போட்டிருக்க சீக்வன்ஸுக்கும் ஸோ மேலேயே தெரிகிற மாதிரி வைக்கணும். அதாவது ஒரு பொக்கே ஸ்டைலில் நம்ம வைக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம இதே மாதிரியே தான் ஃபுல்லாக வரணும். மேலே மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.